யூசுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 2 வெக்டாருக்கான ஆங்கிள் என்னன்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுவே இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா 90 டிகிரி இந்த 2 வெக்டார். அண்ட் இங்கேருந்து ஒரு வெக்டார் இங்கேருந்து ஒரு வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணால் இதுக்கான ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இந்த டிகிரி சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஆக்சுவலாக என்னது? யூனிட். இது எல்லாமே என்னென்னா யூனிட். எப்படி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வுட்டன் பிளாக்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு மரக்கட்டைன்னு வச்சுப்போம். இந்த மரக்கட்டையோட லென்த் எவ்வளோன்னு நான் கேட்டால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மீட்டர் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ லென்த்துக்கான ஒரு யூனிட்டாக என்ன இருக்குது? மீட்டர் இருக்குது. அதே போல் ஆங்கிள்கான ஒரு யூனிட்டாக டிகிரி இருக்குது. ஓகேவா? ஆங்கிள்ஸ்க்கான ஒரு யூனிட்டாக டிகிரி இருக்குது. பட் ரேடியன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரேடியன்னா என்னன்னா அது மோஸ்ட்டாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்டு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதும் ரேடியனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கால்குலேஷனை சிம்பிள் ஆக்கிறதுக்கும், ரொம்ப டஃப் ஆக்காமல் கால்குலேஷனை சிம்பிள் ஆக்கிறதுக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. பால்னா தேவையில்ல, ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. சரியா? அண்ட் அதுக்கான ரேடியஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஆர். அதுக்கான ரேடியஸ் ஆர். இப்போ இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேடியஸை ஐ மீன் நம்ம எந்த பாயிண்ட் இந்த சர்க்கிளில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ரேடியஸ் சேமாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஆர்னு இருக்குது பாருங்க. அதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இவனை அடித்து பிடிச்சி உடச்சி இந்த கர்வ் பாத் இருக்கு பாருங்க, வளைஞ்சிருக்குல்ல. ஸோ இந்த கர்வ் பாத்தில் அவனை ஃபிட் பண்ண போகிறேன். அப்படி ஃபிட் பண்ணால் அது எப்படி ஆகும்? சம்திங் லைக் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சம்திங் லைக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு ரேடியஸ் வரைய போகிறேன். இங்கே ஒரு ரேடியஸ் வரைய போகிறேன். சரியா? ஓகே. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேடியஸை தான், இந்த லென்த்தை தான் நம்ம அடித்து பிடிச்சி உடச்சி ஆர்னு வச்சுருக்கோம். அப்போது அதை நான் ஆர்னு சொல்லலாம்ல. இந்த கர்வ் பார்த்தா நான் என்ன சொல்லலாம்? ஆர்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா அங்கே உருவாகிற அந்த ஆங்கிளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியன், 1 ரேடியன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் உருவாகிற ஒரு ஆங்கிளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா 1 ரேடியன். ஓகேவா? அதாவது ஆர் ஆர் ஆர். பட் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஐ மீன் இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க் லென்த்னு சொல்லுவாங்க. ஆர்க் லென்த்து. ஸோ ஆர்க் லென்த்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா எஸ். ஸோ ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு கூட எழுதிக்கலாங்க. ஸோ இங்கே ஆர் தேவையில்ல, நம்ம அழைச்சிட்டு எஸ்ன்னு எழுதிப்போம். சரியா? ஓகே. அப்போது 1 ரேடியன்னா என்ன? ஆக்சுவலாக நமக்கு டவுட் வரணும். 1 ரேடியன்னா என்னன்ட்டு டவுட் வரணும் கண்டிப்பாக. இதுக்கான வேல்யூ என்ன? இங்கே நம்ம 30 டிகிரி சொல்லிட்டோம், இங்கே 90 டிகிரி சொல்லிட்டோம். பட் இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்ட்டு டவுட் வரணும். இப்போது இதுவரையும் 180 டிகிரியா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்படியே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடக்குது. கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடக்கும்போது அதுக்கான ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. நமக்கு தெரியும் 360 டிகிரி. அப்போ இந்த சர்க்கிளில் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடக்குதுன்னா அது எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. 360 டிகிரி நான் போட்டுட்டேன். சரியா? மேபி இவங்க எல்லாருமே ரப் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. யா. ஸோ 360 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 பைன்னு சொல்லுவோம். பைனா 180 டிகிரி. ஓகேவா? பைனா 180 டிகிரி. 2 பைன்றப்போ 360 டிகிரி. அப்போ நான் 360 டிகிரியை என்னன்னு சொல்லலாம்? பைனா ஆக்சுவலாக 3.14 இருக்குது, 22/7 இருக்குது. நம்ம எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து அதோட வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். சரியா? ஸோ 2 பை. இப்போ 2 சைடு நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 180 டிகிரி பை 2 பை ரேடியன். ஓகேவா? சாரி, பை ரேடியன். பை ரேடியன். ஓகே. அப்போ இந்த பை ரேடியன்ஸு ஓகே. ஸோ இங்கே பை ரேடியன்ஸ் இருக்குது. நான் எனக்கு தேவை ஒரே ஒரு ரேடியன் தான். அப்போது 1 ரேடியன் ஈக்குவல் டு ஆர் 1 ரேட் ஈக்குவல் டு ரேடியனா ரேடுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. 1 ரேட் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பைன்னு நான் எழுதலாமா? சரியா? அப்போ 180 டிகிரி பை பைன்னு நம்ம போட்டால் வேல்யூ என்ன வரும்? கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஸோ 180 டிகிரி டிவைடட் பை பைக்கான வேல்யூ 3.14. 3.14 போட்டால் எனக்கு 57.32
4ன்னு வருது. பட் இன்கேஸ் நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து 57.295 கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக ராங். ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ 57.324 ஓகே 57.324 டிகிரி. அப்போது இந்த ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு டிகிரியோட வேல்யூ எனக்கு இது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா நான் ஈஸியாக என்ன சொல்லிடலாம்னா அந்த ஒரு ஆங்கிளுக்கான எஸ் அந்த டிகிரி தீட்டா இருக்குல்ல, ஸோ அதுக்கான வேல்யூ என்னன்னா 57.324ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது இந்த ஹோல் சர்க்கிளில் எனக்கு எவ்வளோ ரேடு வரும் 1 ரேட் = 57.324. அப்போ இந்த ஹோல் சர்க்கிளில் எனக்கு எவ்வளோ ரேடு வரும்னு கேட்கலாம். டவுட் வரணும், கண்டிப்பாக வரணும். அப்படி ஹோல் சர்க்கிளில் வரணும்னா நான் திரும்பி என்ன பண்ணணும்னா இந்த ஆர்க்கே இங்கே ட்ரா பண்ணணும். ஓகேவா? எப்படி இங்கே ஒருத்தனை மடக்கி உடைச்சி வச்சோம்ல, ஸோ அதே போல் இங்கேருந்து இந்த லென்த் எடுத்து இங்கே ஒரு ஆர்க்கு வரையணும். அதே போல் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படி நான் ட்ரா பண்ணிட்டே போனால் எனக்கு மொத்தம் எத்தனை வரும் சொல்லுங்க பார்ப்போம். யோசிங்க. எஸ், ஸோ 6ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஓகேவா? பட் எவ்வளோ இருக்குன்னா 6.28 ரேட் இருக்கும். 6.28 ரேட் இருக்கும். ஓகேவா? 8 மினிட். ஓகே, 6.28 ரேட். நீ சொல்கிறத நான் ஏன்டா நம்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வரையும் போது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 0.28. ஸோ இந்த லென்த்தும் வரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். 6.28 ரேடா, 1 ரேடுக்கான வேல்யூ என்ன 57.324. அப்போது 6.28 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த வேல்யூ இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் பை 6.28 which is equal to பாருங்கள் கரெக்டாக 360 டிகிரி வந்தது. அப்போது 6.28 ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம் 360 டிகிரின்னு எழுதலாம். சரியா? ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா புக்கில் இருக்கிற அந்த வேல்யூ தப்புன்னு சொன்னேன். 57.324 டிகிரின்னு வரும். சரியா? ஓகே, ஸோ 360 டிகிரி. நெக்ஸ்ட்டு டாபிக் ரொம்ப சின்னதாக முடிஞ்சதில்ல. ஆக்சுவலாக ரேடியன்ன்றது இதுதான். இந்த கண்டிஷன் வந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டிகிரியை ரேடியனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் ரேடியனை எப்படி டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறது. ரேடியன்னா ஒன்றும் இல்லை, பை வச்சு மெஷர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதாவது 180 பை இருக்குல்ல, 180 டிகிரி பை பை இருக்குல்ல, அதே போல் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிகிரியிலேருந்து டிகிரியை எப்படி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது. சரியா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி இருக்குது. ஏன்னா ரேடியனாக மாற்றணும்னா கவனிங்க, 60 இன்ட்டு பை பை 180 டிகிரின்னு பண்ணணும். பை பை 180 டிகிரின்னு பண்ணணும். ஸோ 60 இன்ட்டு பை பை 180 டிகிரி என்ன வரும், இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிட்டு மீதி 6/18 இருக்கும். கரெக்டாக? ஸோ 6/18 பை விச் இஸ் ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்னென்ன வரும், 1 6 are 6, 3 6 are 18. சரியா? அப்போது பை பை 3ன்னு வரும். ஸோ கரெக்ட் தானே? ஸோ பைக்கான வேல்யூ 180 டிகிரி. நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பைக்கான வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிப்போம். சரியா? இங்கே என்னென்னு பார்த்துருக்கோம்னா 3.14ன்னு பார்த்துருவோம். பட் அதுவே இங்கே என்னென்னு பார்த்துருக்கோம்னா 180 டிகிரின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ அப்போது 180 டிகிரி பை 3 என்ன வரும், திரும்பி 60 டிகிரி தான் வரும். அப்போது நீங்கள் ஒரு ஆங்கிளை டிகிரிலையும் மென்ஷன் பண்ணலாம், ரேடியன்லையும் மென்ஷன் பண்ணலாம். பட் சயின்டிஃபிக்காக நீங்கள் அப்பர் கிளாஸ் போக போக என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியனில் மென்ஷன் பண்ணுவாங்க. அது மீன் பை பை 3. யூஸ்வலாக நீங்கள் டிக்னாமெண்ட்ரியில் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்களே. சரியா? இப்போது வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சுப்போமே. என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், 90 டிகிரி வச்சுப்போம். ஸோ 90 டிகிரிக்கு என்ன வரும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், பை பை 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ பை 180 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 9 is 9, 2 9 are 18. ஸோ பை பை 2ன்னு வரும். புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ டிகிரியிலேருந்து ரேடியனாக மாற்றிட்ட. ரேடியனாக இருந்ததுன்னா பை பை 2 வந்ததுன்னா நான் எப்படி அதை டிகிரியாக மாற்றுறது? கண்டிப்பாக டவுட் வரணும்ல. அப்படி வந்தால் தான் வரணும். நீங்கள் எல்லாத்தையுமே கொஸ்டின் கேளுங்க. நான் சொல்கிறத கூட நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரேடியனை எப்படி நான் டிகிரியாக மாற்றுறது, ஒரு ரேடியனை எப்படி நான் டிகிரியாக மாற்றுறது? ஓகேவா? ஸோ ரேடியன் பார்க்கும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் பை பை 3னா வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ பை பை 4 வச்சுப்போம். ஓகேவா? பை பை 4ன்னு இருக்குது. இதை நான் எப்படி டிகிரியாக மாற்றலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு அந்த பை பை 4 கூட 180 டிகிரி பை பைன்னு போடணும். ஓகேவா? 180 டிகிரி பை
இல்லை பை 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 பை. ஓகே, ஸோ இந்த பையன் கேன்சல் ஆகிடுவாங்க. மீதி யார் இருப்பாங்க? 4 180 டிகிரின்னு இருக்கும், 180 டிகிரின்னு இருக்கும். மென்ஷன் பண்ணணும் அதை டிகிரி, ஏன்னா நம்ம டிகிரிக்கு தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 4 டிவைடட் பை 180 டிகிரி. சரி, 180 டிகிரி பை 4 டிவைடட் பண்ணி சொல்லிட்டுனா சாரி. ஸோ என்ன வரும்? 90 அண்டு 45 கரெக்டாக? ஸோ 45. அப்போ பை பை 4ன்ற ஒரு ரேடியனை நம்ம டிகிரியாக எப்படி மாற்றலாம்னா, அது கூட 180 டிகிரி பை பையை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மூலிமா அதை டிகிரியாக மாற்றலாம். அண்ட் இதுவுமே கரெக்ட் தான், ஏன்னா இப்போ பை பை 2 180 இருந்தால் பை பை 4 என்ன வரும்? 45 வரும். நம்ம யூஸ்வலாக பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஈவன் ட்ரிக்னாமெட்ரியிலே மேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரி, புரியுது எனக்கு. ஸோ மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஆங்கிளுக்கும் ரேடியனுக்கும். ஸோ ஆங்கிள்ன்றது காமனாக இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னா இது 30 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். இதுக்கு இன்கேஸ் இதை ரேடியனில் மென்ஷன் பண்ணோம்னா 30 இன்ட்டு பை பை 180 டிகிரி. ஸோ 336 பை பை 6ன்னு சொல்லிடலாம். சரியா? பட் ஹோல் சர்க்கிளாக ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும், ஹோல் ஏரியா எவ்வளோ இருக்கும், ஓகேவா? அண்ட் அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும், அண்ட் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறதுக்கு ரேடியன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ரேடியன்னா என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க் டிவைடட் பை இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் த ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க்ன்றது இதுதான் நம்ம எடுத்துருக்கல. இந்த ஆர்க்கோட லென்த்து மேபி வேறு கலரில் தான் இருக்கா? ஓகே, ஆர்க் லென்த் பை ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியன், விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியன். ஓகேவா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வரையும் ஒரு ரேடியன் பார்த்தோம்ல. இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், ஒரு சர்க்கிள் இருக்குது அண்ட் இதுக்கான ரேடியஸ் இங்கே இருக்குது. இப்போது இங்கே இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? இது யா. ஸோ இப்போது எனக்கு இந்த ஆங்கிள் தேவை, தீட்டா தேவை, இந்த ஆங்கிள் தீட்டா தேவை. பட் இங்கே ஆர்க் லென்த் எவ்வளோ? இதுதான் ஆர்க் லென்த், இதுதான் ஆர்க் லென்த். இந்த லென்த் வந்து நான் 12ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 12 சென்டிமீட்டர். பட் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதை 6 சென்டிமீட்டர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ எனக்கு ஒரே ஒரு ரேடியனோட வேல்யூ வேணும். ஒரே ஒரு ரேடியன்ன்றதை விட இந்த டீட்டாவோட வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னன்னா, ஸோ டீட்டா ஈக்குவல் டு இந்த 360 ரப் பண்ணிடுறேன். இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? 12 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர்னு வரும், கரெக்டாக? ஆனால் ஓகே, 12 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் வரும் சொல்கிறேன். ஸோ இதை நான் இது பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு 2ன்னு வரும். எந்த ஒரு யூனிட்டும் வராது. பட் ஆக்சுவலாக எனக்கு 2 ரேட்னு வரணும். நம்ம பார்த்தாலே தெரியுது, ஆக்சுவலாக இப்படி தான் இருக்காது. நாங்கள் வரைஞ்ச டயக்ராம் இந்த இது தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வரையும் ஒரு ரேட்னா இது வந்து இது கூட சேர்த்து 2 ரேட்னு வரும். ஸோ 2 ரேட்ன்றப்போ நீங்கள் ஒரு ரேடுக்கான வேல்யூ 57.324. 2 ரேட்ன்றப்போ 2 × 57 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதோட ஆங்கிள் கிடைச்சிரும். பட் ஆனால் எனக்கு இங்கே ரேடே வரல, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்னன்னா, சிம்பிளாக நம்ம ஒன்று இன்க்ளூட் பண்ணுவோம். ரேடியஸை மென்ஷன் பண்ணும்போது கீழே 6 சென்டிமீட்டர் பர் ரேடுன்னு போடுவோம், ஓகேவா? 6 சென்டிமீட்டர் பர் ரேடுன்னு. ஸோ 6 சென்டிமீட்டர் பர் ரேடுன்றது ஆக்சுவலாக என்னன்னா இப்படி தானே இருக்கு. வெயிட் மினிட், 6 சென்டிமீட்டர் கூட தேவையில்ல. ரேட் இல்லை சென்டிமீட்டர் பர் ரேடு தானே இருக்கு. ஓகே, அப்போது சென்டிமீட்டர் இன்டூ ரேட் -1 வருமா? ஓகேவா? ஸோ இந்த ரேட் -1 மேலே போச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ரேடாக மாறிடும். ஸோ அதுதான் அங்கே. ஸோ அப்போ 2 ரேடுன்னு வரும், ஓகேவா? ஏன் இங்கே மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதுதான் ரூலு. ஸோ ரேடியஸ் மென்ஷன் பண்ணும்போது தான் ரேட் மென்ஷன் பண்ணுறோம், ஓகேவா? ஆர்க் லென்த் மென்ஷன் பண்ணும்போது 12 சென்டிமீட்டர் தான். பட் ரேடியஸ் மென்ஷன் பண்ணும்போது நான் ரேடியனை கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே 6 சென்டிமீட்டர் பர் ரேடுன்னு போடுவோம். ஸோ 2 ரேடுன்னு வரும். ஸோ நம்ம டோட்டலாக ஒரு ஹோல் அவுட்லைனே பார்த்துருவோம். ரேடியன்னா என்ன, டிகிரினா என்ன, எப்படி டிகிரி டு ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ரேடியன் டு டிகிரி கன்வெர்ட் பண்ணுறது, நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் ரேடோட வேல்யூ என்ன, புக்கில் ஏன் தப்பாக இருக்குது, அண்ட் ஹோல் சர்க்கிள் இருக்குன்னா இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, 6.28 ரேடுன்றது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். ஒரு சர்க்கிள் நீங்கள் எந்த ஷேப்பில் சர்க்கிள் எடுத்தாலுமே அதோட அந்த ஹோல் சர்க்கிளோட ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் ரொம்ப ஸ்டக் ஆகுது, ஓகே. ஸோ 6.28 ரேடாக தான் இருக்கும், ஓகேவா? ஏன்னா இந்த ரேடியஸை பொறுத்து தான் இந்த ஆர்க் லென்த் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஆர்க் லென்த்து இங்கே வந்துடும், ஓகேவா? ஆர்க் லென்த்தும் இங்கே வந்துடும். ஐ மீன் ரேடியஸே கம்மியாக இருக்குது, சர்க்கிளோட லென்த்தும் கம்மியாக இருக்கும். அப்போ ஆர்க் லென்த்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6, அதே 6 6.25 6 இல்லை 6.25. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.